போலாமா சீனியர்? என்ன இலி, என்ன போலாமான்னு சொல்லிட்டு நீ அப்படியே நிக்கிற? ஆபரேஷன் நல்லபடியா நடக்கணும்னு யோசிச்சேன்னா என் அப்பாவை பத்தியோ பாட்டிய பத்தியோ யோசிக்காம விட்டுட்டனே. என்னதான் இது டிராமாவா இருந்தாலும் எங்க அப்பா நம்மள இப்படி பார்த்தா ஒரு நிமிஷம் உள்ளுக்குள்ள உடைஞ்சு போயிடுவாருல்ல சீனியர். இதெல்லாம் யோசிச்சுதான் நான் வேண்டான்னு சொன்னேன். நீ கேட்டியா? அப்புறம் இன்னொரு விஷயம், உங்க அப்பாவையும் பாட்டியையும் கூட ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம். ஆனா உன் சித்திய பத்தியும் அத்தைய பத்தியும் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? சும்மாவே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இது வேற. ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக போய் சொல்றது தப்பு இல்லைன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க சீனியர். சரி விடுங்க, பாத்துக்கலாம். இத்தனை நாள நம்ம 2 பேரும் சேர்ந்தே சமாளிச்சிருக்கோம். இப்போதான் நம்ம சப்போர்ட்டுக்கு இன்னொரு ஆள் இருக்காங்களே. இன்னொரு ஆளா? யார சொல்ற? வேற யாரு? உங்க அக்கா இந்திராணி தான். என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? நீங்க தானே மேடம் எங்க கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னீங்க. அதான் கல்யாணம் பண்ணிட்டு நேரா இங்க வந்தோம். நாங்க லவ் பண்றதுதான் உங்களுக்கு தெரியும்ல மேடம். நேத்து அப்படி ஒரு சம்பவம் நடக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நீங்க இப்படி நிக்கிறத பார்த்து நான் எந்த சந்தேகமும் பட்டிருக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு என்னால 1% கூட உங்க 2 பேரையும் நம்ப முடியாது. எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. நீ ரித்திகாக்கு போன் பண்ணி இந்திராணிக்கும் புடவை எடுக்கணுமான்னு கேட்டு வை. அப்புறம் அது நோட்ட இது நோட்டன்னு ஏதாவது சொல்ல போறாங்க. ஆமா, ஆயுசு 100 அவளுக்கு. நீ சொன்ன உடனே அவளே போன் பண்றா பாரு. பேசு பேசு. ரித்திகா கண்ணே சொல்லுமா. அந்த அயலி என் வாழ்க்கையை கெடுக்காம விட மாட்டான்னு நினைக்கிறமா. என்னம்மா என்னம்மா என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? என் கழுத்துல இருக்கிற தாலியோட மஞ்சள் கூட எனக்கு ஆயல. அதுக்குள்ள அவளும் அந்த சிவாவும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க. நேத்துதான் எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ள இவ இப்படி பண்ணிட்டு வந்திருக்கானா? இவ ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்காமா. கொலகாரி பெத்த ஓடுகாலிக்கு இந்த அளவுக்கு மனசுல தைரியம் வந்துருச்சுல்ல. நான் இதை விட போறதில்ல. ரித்திகா நீ பயப்படாத கண்ணே. அம்மா இப்ப அங்கதான் வந்துட்டு இருக்கேன். என்ன ஆனாலும் நான் வந்து பாத்துக்கிறேன். ஜமுனா என்னன்னு சொல்லு ஜமுனா. என்ன ஆச்சு? அந்த அயலியும் அப்பம் பேர் தெரியாத சிவாவும் கல்யாணம் பண்ணிட்டு தான் அங்க நிக்கிறாங்களாம். நான் இது சும்மா விட போறதில்ல. என்ன ஆனாலும் சரி நாம போய் என்ன ஏதுன்னு பாத்துற வேண்டியதுதான். காலையில ஸ்கூலுக்கு போறேன்தாப்பா சொல்லிட்டு போனா. ஆமாம்மா. அப்புறம் எப்படி இப்படி பண்ணிருக்கா? ஐயோ நான் வயல் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு என்னால கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியல. என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. வா வா. என்னது? உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவீங்களா? அப்படி ஒரு விஷயம் மட்டும் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது என் பொணத்து மேலதான் நடக்கும். ஜாக்கிரதை. எங்களால யாரும் கஷ்டப்பட வேண்டாம். நானும் சிவாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது உங்களை நம்பி இல்ல, இந்திராணி மேடம் நம்பிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஏமா என்ன வந்ததுல இருந்து அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? உன் தங்கச்சி தான் எங்க வீட்டுக்கு மருமக. அதுக்காக உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்து தங்க வச்சு போன்னு நினைக்காத. நல்லா கேளுங்க. நாக்க புடுங்குற மாதிரி இன்னும் 4 வார்த்தை நல்லா கேளுங்க. அயலி, நீ சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது உன்னோட விருப்பம். அதுக்கு இங்க யாரும் எதுவும் சொல்ல போறது இல்ல. ஆனா எதுக்கு நீ இவங்க வீட்டுக்கு வந்து நின்னுட்டு இருக்கணும்? வா,
எதுவா இருந்தாலும் நம்ம வீட்ல போய் பேசிக்குவோம் வா. வேண்டாம் பாட்டி, என்னால சித்தியும் நிம்மதி இல்லாம இருக்கணும், சித்தியால நானும் நிம்மதி இல்லாம இருக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கையே எனக்கு வேண்டாம். நாங்க இந்திராணி மேடம் இருக்கிற தைரியத்துல தான் கல்யாணம் பண்ணிட்டோம். அதுக்கு அவங்க தான் ஒரு வழி சொல்லணும். ஆமா, நாங்க அவங்கள நம்பிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எந்த முடிவா இருந்தாலும் அவங்களே சொல்லட்டும். ஏன்பா, நீ பேசுறது உனக்கே நல்லா இருக்கா? உன் மேல ஏதோ ஒரு பாசத்துல தம்பி தம்பின்னு கூப்பிட்டா நீ உண்மையாவே அவளை அக்கான்னு நினைச்சு இப்படி பண்றது உனக்கே சரின்னு படுதா? அவனை விடு காளியப்பா, அவன் யாரு என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த அயலி யாரு? அவ இப்படி பண்றதுனால அவ தங்கச்சி வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்றதுன்னு கொஞ்சமாவது யோசிச்சிருக்காளா? அவ பிளானே அதானே, இப்படி ஏதாச்சும் பண்ணணும், அதனால இந்த வீட்டுல பிரச்சனை வரணும், அந்த பிரச்சனையால என் வாழ்க்கை நாசமா போகணும், இதுதான் அவளுக்கு வேணும். அதனாலதான் என் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே இப்படி தாலி கட்டிட்டு வந்து நிக்கிறான். இந்திரா, நீ எதுக்கு இப்படி அமைதியா இருக்கேன்னு எனக்கு புரியல. அவங்க திரும்ப திரும்ப உன் பேரை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசி அனுப்பி வைக்கிற வழியை பாரு.